temperature coefficient of resistance or resistivity formula கொடுத்துறேன் சரியா ரெண்டு மூணு ப்ராப்ளம் இருக்கு homework வச்சு சால்வ் பண்ணி பழகு resistivity at some temperature T is equal to resistivity at zero temperature சரியா resistivity at zero temperature plus alpha into T2 T minus T0 T minus இதான் ஃபார்முலா ஓகேவா அதாவது 0 ஆல்பா வந்து கோஎஃபிஷியன்ட் T minus T0 0 சரியா T0 அதாவது T0 டெம்பரேச்சர்ல இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் இங்க இருக்குமா புரியுதா T டெம்பரேச்சர்ல இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் இங்க ஃபைனல் அப்ப நல்லா பாரு நான் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன்னா இந்த வேல்யூ பாசிட்டிவா கரெக்டா ஆல்பா பாசிட்டிவா அப்ப இந்த மொத்த வேல்யூ வந்து ஒரு பாசிட்டிவ் வேல்யூவா அது நான் P0 கூட இன்க்ரீஸ் பண்ணா அந்த வேல்யூ மொத்தமா என்ன ஆயிரும் இன்க்ரீஸ் ஆயிரும் கரெக்டா இல்லையா நான் சொல்றது புரியுதா ஒரு மெட்டீரியல் எடுத்தனா அதுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குமா புக் யார்ட்டையாவது இருக்கா எனக்கு என்ன ஃபார்முலா வந்து அந்த இடத்துல 1 பிளஸ் னு வருமான்னு டவுட் வந்துருச்சு 1 பிளஸ் ஆல்பா இன்டு T மைனஸ் T0 இருக்கும் எஸ் நல்லா பாரு ஒரு மெட்டீரியல் எடுத்தனா அது டே கவனிடா கவனிக்கமாங்க ஒரு மெட்டீரியல் எடுத்தனா அதுக்கு ஒரு டெம்பரேச்சருக்கு ஏத்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் சரியா லெட் மீ சே அட் டெம்பரேச்சர் சரியா டெம்பரேச்சர் வந்து சம் T0 ஆ இருக்கப்ப ரெசிஸ்டன்ஸ் வந்து சம் ρ0 னு வெச்சுக்கோ சரியா நான் டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்றேன் சம் டெம்பரேச்சர் T அப்ப ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆயிரும் இன்க்ரீஸ் ஆயிரும் இப்போ இது ரெண்டு இதுக்குமே சொல்லுங்க பேஜ் நம்பர் சொல்லுங்க முகேஷ் நான் கேக்குறேன் உங்ககிட்ட நானும் கேக்குறேன் உங்ககிட்ட இது என்ன பேசுறீங்க அவங்க தேடாங்க கால்குலேட் ஓடிட்டாங்க நீ என்ன கேக்குறாங்க 11th புக் மாதிரி இதுவும் இருக்கும் ஆமா பாப்பா 11th புக்லயே பேஜ் இருக்கும் பிசிக்ஸ் இருக்கும் இது டேய் என்னடா கரெக்ட் நோ R2 is equal to R1 இப்படி இருக்கு எங்கடா இருக்கு பேஜ் நம்பர் 105 ல எக்ஸாம்பிள் இல்ல அந்த 103 ல இருக்கு பாரு கீழ எஸ் கண்டுபிடிச்சேன் சரியா அப்ப resistivity at some temperature T is equal to initial resistivity into 1 plus alpha into T minus T0 புரியுதா ஆக்சுவலா எனக்கு எங்க தோணுச்சு அப்படின்னா நான் வந்து இந்த இடத்துல ρ0 plus alpha into T minus T0 னு போட்டேனா நல்லா பாரு இதோட டைமென்ஷன் மேட்ச் ஆகுது நான் எப்படி இஷ்டத்துக்கு ஆட் பண்ணுவேன் புரியுதா அந்த ஒரு வார்த்தை தெரிஞ்சு வச்சுட்டு ஊரே மாத்திரம் இப்ப நல்லா பாரு உன்கிட்ட கொஸ்டின் கொடுத்துருப்பா நீ ρ0 P0 அதை பத்தி யோசிக்கவே வேண்டாம் சரியா உன்கிட்ட அவங்க என்ன பண்ணிருப்பாங்க ஒரு டெம்பரேச்சர்ல கொடுத்துட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க அதை நீ 1 னு வெச்சுக்கோ சரியா ஏதோ ஒரு ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருப்பான் ஒரு டெம்பரேச்சர் அதுல வந்து T1 னு வெச்சுக்கோ இன்னொரு டெம்பரேச்சர் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருப்பான் 2 னு வெச்சுக்கோ அப்ப பார்த்தனா ρ2 is equal to ρ1 into 1 plus alpha into T2 minus T இது பார்த்தனா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து சரியா ஏதோ ஒரு ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க அதை வச்சு 0 டிகிரில கண்டுபிடிப்பான் இது வந்து சப்போஸ் T1 னு வெச்சுக்கோயே ρ1 ஓகேவா at temperature T1 இதே மெட்டீரியலோட ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகுதுன்னா ρ2 at temperature T2 இப்படி உட்காந்து நீ உட்காந்து சால்வ் பண்ணிட்டு கண்டுபிடிக்கிறது ஒரு வழி சரியா ஒன்ட்ட இந்த ρ2 ρ1 க்கு ரிலேஷன்ஷிப் கேட்பேன் ρ2 ρ1 க்கு டைரக்டா நான் ரிலேஷன்ஷிப் சொல்றேன் ρ2 is equal to ρ1 into 1 plus alpha into T2 minus T1 see இந்த லெசன் இந்த டாபிக் நடத்துறப்ப நான் பெருசா இன்ட்ரெஸ்ட் காட்டல அப்படினு பார்த்தனா சரியா இந்த ஆல்பாவோட வேல்யூ இருக்குல இது இப்ப பார்த்தோம் 10 power minus 6 ல இருக்கு ஆமாவா இல்லையா இதோட வேல்யூ 120 னு வெச்சுக்கோயே இது வேல்யூ எவ்வளவு 10 power minus 6 இந்த டெம்பரேச்சர் எவ்வளவு பெருசா வந்தற போகுது டிஃபரன்ஸ் எவ்வளவு 100 வெச்சுக்கோயே 10 power minus 6 கூட 100 ஆட் 10 power minus 6 into 100 எவ்வளவு 10 power minus
minus 4. 1 plus 10 power minus 4. 1.0001. அது into 120 போட்ட பெருசா என்ன டிஃபரன்ஸ் வந்துற போகுது? சரியா? அப்ப இது வச்சு ஒரு क्वेश्चन கேட்டாங்கன்னா ஒண்ணுமே இல்ல, இந்த ஃபார்முலா போடு. சரியா? இனிஷியல் ரெசிஸ்டன்ஸ் ஃபைனல், இனிஷியல் டெம்பரேச்சர் ஃபைனல் டெம்பரேச்சர், ஆல்பா வேல்யூ கொடுத்திருப்பாங்க. புரியுதா? அதே நெகட்டிவ் டெம்பரேச்சர் क्वेश्चन இந்த வேல்யூ மைனஸ் ஆயிருமா? அப்போ 1 மைனஸ்னு போடுறப்ப அந்த வேல்யூ கம்மி ஆயிருமா? புரியுதா? இதே வந்து ரெசிஸ்டன்ஸ்க்கு வேணா இதை இப்படி எழுதிக்கோ, R2 is equal to R1 into 1 plus alpha into T2 minus T1. புரியுதா? நான் ஒன்று பதில் ரோக்கு பதில் ஆர்னு போட்டேன். ஏன்னா ரோ சேஞ்ச் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்லி என்ன சேஞ்ச் ஆயிடும்? ஆர் சேஞ்ச் ஆகும். கரெக்டா இல்லையா? இப்போ கொஸ்டின் எப்படி சால்வ் பண்றது? ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, டெம்பரேச்சர் வந்து கெல்வினுக்கு மாத்திரு அப்படின்னா சொல்ல மாட்டேன். ஏன்னா T2 minus T1 இருக்கா, கெல்வின்ல சப்ட்ராக்ட் பண்ணா என்ன, செல்சியஸ்ல சப்ட்ராக்ட் பண்ணா என்ன சொல்லியிருக்கேன்னா, சேஞ்ச் வந்து எய்தர் இன் கெல்வின் T2 minus T1 கெல்வின்ல இருந்தாலும் சரி செல்சியஸ்ல இருந்தாலும் சேம். இப்போ நல்லா பாரு, 0 டிகிரில 20 ஓம், 80 டிகிரில 26.4 ஓம். நல்லா பாரு, டெம்பரேச்சர் நான் எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன்? எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன்? 20 டிகிரி 80 டிகிரி செல்சியஸ். வேல்யூ எவ்வளவு இன்க்ரீஸ்? 6. ஏன்னா இதோட ஆல்ஃபா வேல்யூ ரொம்ப கம்மியா எடுத்த ஒரு கொஸ்டின். பட் நம்ம டே டு டே லைஃப்ல ஆல்ஃபா வேல்யூ இவ்வளோ கம்மியா இருக்காது. சரியா? புரியுதா? ஓகே. இப்போ இது எப்படி சால்வ் பண்றது? நல்லா பாரு, ஃபைனல் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ? 26.4. இனிஷியல் எவ்வளோ இருந்துச்சு? 20. 1 plus alpha T2 minus T1 80யா? இதை இங்க டிவைட் பண்ணிட்டேனா 26.4 by 20 is equal to 1 plus alpha into 80. இதை நான் சிம்பிளிஃபை பண்றேன்னு சொன்னா 1.32. 1 சப்ட்ராக்ட் பண்ணிட்டேனா 0.32 is equal to alpha into 80. alpha equal to 0.32 by 80. நான் வந்து இதை 320 by 80 into 10 power minus 3 போடலாமா? இதை சிம்பிளிஃபை பண்ணா 4 இருக்கா? முடிஞ்சு. புரியுதா? கான்செப்சுவலி இது ஒண்ணுதான். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணா என்ன ஆகும்? ரெசிஸ்டன்ஸ். டெம்பரேச்சர் பாரு 0ல இருக்கிறப்ப இவ்வளோ டெம்பரேச்சர் ரெசிஸ்டன்ஸ் ஆயிடுச்சா? இதே क्वेश्चन மெட்டாலிக் வயர் ஹஸ் ரெசிஸ்டன்ஸ் 120. ஓகேவா? at 20 degree Celsius. Find the temperature at which the resistance of the same metal rises to 240. Initial எவ்வளவு இருந்துச்சு? 120. 240 ஆச்சு. அப்ப டெம்பரேச்சர் கண்டிப்பா என்ன இருக்கு? நீ யோசிச்சு பண்ண, டெம்பரேச்சர் 120 240 இன்க்ரீஸ் பண்றதுக்கு அத்தனைக்கு இந்த வேல்யூ என்ன? 10 power minus 4ல எடுத்திருக்கேன். ஆக்சுவலி 10 power minus 8 கிட்ட இருந்துச்சு. கரெக்டா இல்லையா? பார்த்தோமா இல்லையா? வேல்யூ 10 power minus 8 கிட்ட இருந்துச்சு. 10 power minus 4னு எடுத்தப்போ கூட நான் டெம்பரேச்சர் எவ்வளவு கொண்டு போறேன் பாரு. கரெக்டா? இந்த ஒயர்ல மெட்டாலிக் ஒயர் இருக்குமா? மெட்டாலிக் ஒயர் உருகி போயிருமா? நான் சொல்றது புரியுதா? மெட்டாலிக் ஒயர் இல்லைன்னா எதோட ரெசிஸ்டன்ஸ் சார் கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க? கண்டக்ட் பண்ணும். பட் அதுக்கு அது பார்த்தா அது ஒயராகவே இருக்காதுல்ல. அதுக்கு என்ன யூஸ் இருக்கும் சொல்லு? சரி, இப்போ நீ கடையில் போயிட்டு எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இது கொடுங்கன்னு வச்சுக்கோ, எனக்கு ஒரு நல்ல ஜீன்ஸ் பேண்ட் காட்டுங்க. கடைக்கார வந்து இஷ்டத்துக்கு வேற ஏதாச்சும் கொடுக்குறான்னு வச்சுக்கோ, அது நீ ஒத்துக்குவியா? சரியா? நீ வந்து எனக்கு நல்ல ஒரு ஜீன்ஸ் பேண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி கடைக்கு போற, அவர் என்ன சொல்றாரு? நீ வந்து இந்த துணி எடுத்து போய் தைச்சுக்கோ. சரியா? நான் வந்து என்ன ஆரம்பிச்சேன், எனக்கு ஒயரோட ரெசிஸ்டன்ஸ் கூடி இருக்குது, ஆனால் அந்த டெம்பரேச்சர் அது ஒயராகவே இருக்காது. கரெக்டா இல்லையா? இருந்தாலும் கொஸ்டின் வந்து சால்வ் பண்ணுவோம். என்ன சொல்றாங்க? 240 120. கரெக்டா? புரியுதா? ஏன்னா 120 இனிஷியலா இருந்துச்சு. 1 plus alpha into 2 எனக்கு தெரியாது, ஃபைனல் டெம்பரேச்சர் என்னன்னு தெரியல, minus T1. T1 வந்து 20. கரெக்டா? இப்போ பாரு, 2 equal to 1 plus alpha into T2 minus 20. அப்ப இது 1 ஆயிருமா? 1 by alpha ஓட வேல்யூ என்ன? நல்லா பாரு, 10 power minus 4 மேல ஒண்ணு 1000 10,000. 10,000 by 2 என்ன? 5,000. 20 இங்க வந்துச்சுனா T2 ஓட வேல்யூ 5020 plus 20 which is not
தம்பி கிளாஸில் இருக்கேன்டா, கிளாஸில் இருக்கேன். இப்போ நல்லா பாரு சரியா. காப்பருக்கு இந்த வேல்யூ வந்து சொல்லியிருக்கான் 10⁻−3, சிலிக்கானுக்கு 10⁻−2. ஸோ ஆக்சுவலாக மைனஸ் இருக்கு, அந்த மைனஸ் வேல்யூ தான் நான் எடுக்கிறதுக்கு மெயினாக வந்தேன் சரியா. மைனஸ்னா என்ன, நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட். இங்கே பாரு மைனஸ் சரியா. ஸோ இந்த மாதிரி வேல்யூலாம் இருக்குது. இந்த வேல்யூ மனப்பாடம் பண்ணணும் அவசியம் கிடையாது. கொஸ்டின் வந்து ரொம்ப ரேராக தான் கொஸ்டின் வந்திருக்குது. பட் உனக்கு என்ன இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுது அந்த மாதிரி கொஸ்டின் தான் நிறையா கேட்பாங்க. அப்போ இன்னைக்கு லெக்சரில் பெருசாக ஒன்றுமே பார்க்கவே இல்லை. கரெக்டாக இல்லையா? ஓம்ஸ்லாம் பார்த்தியா, V is equal to IR series parallel. ஃபைனலாக இந்த ஒரே ஒரு ஃபார்முலா வந்து இந்த ஃபார்முலா ஒன்று தான் ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஃபைனல் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோன்னா இனிஷியல் ரெசிஸ்டன்ஸ் இன்டூ அவ்வளோதான் முடிஞ்சா.